بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: نور على نور يهدي الله لنوره من يشاء. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்மிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியதீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேலகாரத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுவசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சத்திய மார்க்கம் நேர்த்தியான மார்க்கம், நியாயமான மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அநியாயம் கிடையாது, அநீதி கிடையாது, அட்டூழியங்கள் கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு வேதனையும் கிடையாது. அப்படியான ஒரு சாந்தமான மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே ஈடேற்றம், சாந்தம் என்றெல்லாம் பொருள். ஏன் அல்லாஹ் வைத்தான் இஸ்லாம் என்று? இந்த மார்க்கம் சாந்தமான மார்க்கம், யாருடைய உள்ளத்தையும் குளிர வைக்கும் மார்க்கம். அப்படியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு தந்து, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விட வேண்டாம். இந்த சாந்தி மார்க்கம் இல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இந்த ஈடேற்றமான மார்க்கத்தில் அல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்றால் ஏன்? இந்த இஸ்லாத்துக்குத்தான் நாளை மறுமையிலே கண்ணியம். இஸ்லாத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகை விட்டும் பிரிந்தால் தான் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில ஈடேற்றம் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அடியானே, நீ முஸ்லிம் அல்லாமல் மட்டும் மரணித்து விட வேண்டாம், ஈடேற்றம் இல்லாதவனாக மரணித்து விட வேண்டாம், சாந்தமானவன் இல்லாமல் நீ மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு தந்தார். மார்க்கத்திலே வாழுகிறோம். இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரியும் வரைக்கும் எம்மோடு நாம் கூட கரம் பிடிக்க வேண்டிய மார்க்கம், எம்மை வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். யார் ஒரு அடியான் இந்த மார்க்கத்தில் சரியாக நேர்த்தியாக நடப்பானோ, இந்த மார்க்கத்தின் அஸ்திவாரம் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அன்பு நபியுடைய வழிகாட்டல் என்ற அமைப்பில் வாழ்வார்களோ, அதே போல் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை சரியான முறையில் பின்பற்றிய அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவர்களுடைய வழியிலே யாரெல்லாம் போவார்களோ இவர்கள் நிச்சயமாக ஈடேற்றம் அடைவார்கள். அதுதான் உண்மையான வழி. அந்த வழியில் தான் நீ போக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார்.
இஸ்லாம் அல்லாத வழி அது என்றுமே வழிகேடு, என்றுமே வழிகேடு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? தரக்து ஃபீக்கும் அம்ரைன், ரெண்டு விடயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, பற்றி பிடிக்கும் காலம் வரைக்கும் வழி தவற மாட்டீர்கள். என்று நீங்கள் அதை கரம் விடுவீர்களோ வழி தவறி விடுவீர்கள் என்பதுதான் இதனுடைய மாற்று கருத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இரண்டும் என்ன தெரியுமா? உண்டு அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அடுத்தது என்னுடைய வழிகாட்டல் சுன்னாக்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. இதுதான் நம்முடைய பாதுகாப்பு, இதுதான் நம்முடைய ஈடேற்று. இந்த பாதையில் போனவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொண்டார்கள் என்று குர்ஆனிலே கண்ணியமாக வர்ணிக்கிறானே. அவர்களை அல்லாஹ் எதை கொண்டு பொருந்திக் கொண்டான்? அல்லாஹ்வுடைய கட்டளை, அன்பு நபியுடைய வாழ்க்கை இருந்ததை வைத்து அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். சொத்தை, செல்வத்தை, உலகத்துடைய தரத்தை வைத்தல்ல. எனவே உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் வழி சொல்லி தந்திருக்கிறான். இந்த சாந்தி மார்க்கம் உலகத்தில் வாழ்வதற்கு என்ன வழி? ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு எப்படி அடியான் அடிபணிந்து நடக்கிறானோ, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானோ, இதே போல அதற்கு அடுத்த கட்டமாக அடியார்களோடும் அல்லாஹ் அடியார்களை கொழுகி வைத்திருக்கிறார், தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விடயத்திலும் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்திலும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது, அடியானுடைய விடயத்திலும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது. அடியானுடைய விடயத்திலும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது. அல்லாஹ் உன்னிப்பாக பார்ப்பான். பார்க்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் எம்முடைய தோள் புஜங்களிலே அமர்த்தி வைத்திருக்கிறார். மாயல்குது மின் கௌலின் இல்லா லதைய ரகீபுன் அதீத். எந்த வார்த்தை பேசினாலும் நீங்கள் பேசும் வார்த்தை அடுத்தவர்களுக்கு கேட்டதோ இல்லையோ ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்வார்கள். கவனமாக வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாமெல்லாம் நாளை மறுமையில் ஈடேற்றம் அடைய விரும்புவவர்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தை எதிர்பார்ப்பவர்கள், நாளை மறுமையில் என்னுடைய ரப்பை நான் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய ஹபீபுடைய கரத்தினால் ஹவுதுல் கௌதரிலே இருந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழுகிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் உலகத்திலே அநியாயம் இல்லாதவனாக வாழ வேண்டும், உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும். இன்று இந்த பூமி, இந்த அண்ட சராசரம் அநியாயத்தினால் நிரம்பி இருக்கிறது. அநியாயம் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு விதம், அநியாயம் ஒவ்வொரு விதத்திலே இருக்கிறது. இன்று வித்தியாசமான அநியாயம், ஒவ்வொரு தரப்பில் உள்ளவர்கள் வித்தியாசமான அநியாயம் அவருடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய வாழ்க்கையில், மனைவியுடைய வாழ்க்கையில், பிள்ளையுடைய வாழ்க்கையில், பெற்றோருடைய வாழ்க்கையில், சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொரு தரத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு விதமான அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அநியாயம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய உண்டு அநியாயம். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அல்லாஹ் சொல்றான், அநியாயம் என் அடியானுக்கு செய்வதை நானே எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். நான் யாருக்கு அநியாயம் செய்வது கிடையாது. வமல்லாஹு யுரீது ظுல்மன் லில் இபாத். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியானுக்கு நான் ஒரு காலமும் அநியாயத்தை நான் நினைக்க மாட்டேன். வலா யுظலமூன ஃபதீலா. ஈச்சம் விதையிலே இருக்கும் அந்த டிஷ்யூ அளவாவது அடியானுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் தனக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இன்று அநியாயம் நிறைந்திருக்கிறது. அந்த அநியாயங்களிலே ஒன்றைத்தான் பேசவிருக்கிறேன். இந்த அநியாயம் இருக்கிறதே, இதில் பலர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணத்துக்கு முன்னால் அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக சொல்ல போகிறேன். மரணத்துக்கு முன்னால் இந்த அநியாயத்திலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக சொல்ல போகிறேன்.
இந்த அநியாயம் பயங்கரமானது. இந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். குடும்பங்கள் எல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறது. இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் தொழில்கள் எல்லாம் இழந்து மிக சிரமத்தோடு இருக்கிறார்கள். நம்பினார்கள், அநியாயம் செய்யப்பட்டார்கள். அது என்ன அநியாயம் தெரியுமா? அதுதான் மோசடி, ஏமாற்றம், ஏமாற்றம். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம். அநியாயங்களிலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயம் ஏமாற்றுறது. ஏமாற்றம் என்ற தலைப்புக்கு வரும்போது ஏமாற்றம் அதை பல தலைப்புகளில் பிரிக்கலாம், பல தலைப்புகளில் பிரிக்கலாம். அடியான் அடுத்தவர்களுக்கு மட்டுமல்ல அநியாயம் செய்கிறான், தனக்கும் அநியாயம் செய்து கொள்கிறான். தன்னை முதலாவது படிப்படியாக நான் ஒவ்வொன்றை சொல்லுகிறேன். முதலாவது தனக்கு அடியான் செய்யக்கூடிய ஏமாற்றம், தன்னை ஏமாற்றுகிறார். இதுவும் பாவம். இதற்கும் அல்லாஹ் விசாரிப்பான் நாளை மறுமையில். ஏன் நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டாய் அடியானே? அல்லாஹ் குர்ஆனிலே பாருங்கள் சொல்லுகிறானே, அதாவது அல்லாஹ் சொல்றான், வமன் அறத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யாரு என்னுடைய நினைப்பு, என்ன நினைக்க வேண்டியவன் என்னுடைய அடியான். அது உள்ளத்தில் என்னுடைய நினைப்பு என்றும் பிரியக்கூடாது. என்னுடைய நினைப்பை யார் புறக்கணிப்பார்? தொழுகை, குர்ஆன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய விளக்கல்கள், இவைகள் எல்லாம் என்னது? அல்லாஹ்வுடைய சிந்தனை. யார் புறக்கணிப்பார்? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பேன். இது உலகத்தில். மறுமையில் வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா. அவனை நாளை மறுமையில் குருடனாக எழுப்பாற்றுவான். யார் இவன்? தனக்கு அநியாயம் செய்து கொண்டவன். அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய அடியான் நினைக்கவில்லை என்றால் இந்த அடியான் தனக்கே அநியாயம் செய்து கொண்டார், அநியாயம் செய்து கொண்டார். அதனாலதான் அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த அடியானை எப்படி எழுப்பாட்ட போகிறான்? குருடனாக எழுப்பாட்ட போகிறான். கேப்பாடியான், யா அல்லாஹ் ரப்பிலிம் ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா. நல்ல பார்வை உள்ளவனாகத்தானே இருந்த யா அல்லாஹ், ஏன் என்னை இன்றைய நாள் குருடனாக எழுப்பாட்டினாய்? இப்ப அல்லாஹ் விஷயத்தை சொல்ல போறான். அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது. உலகத்திலும் அநியாயம் செய்ய மாட்டான், மறுமையிலும் அநியாயம் செய்ய மாட்டான். மறுமையிலும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் இவனை குருடனாக எழுப்பாட்டி இருக்கிறான் என்றால் இவனே இவனுக்கு செய்த மோசடி, இவனை ஏமாற்றிக் கொண்டதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கேவலம் தண்டனை இது. அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக், அது என்னுடைய முடிவு, அது அப்படித்தான். அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே என்னுடைய அத்தாட்சிகள் உன்னிடத்திலே வரவில்லையா? அத்தத்க ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் உன் காலடிக்கு வந்தன, எத்தனையோ விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, மறந்தாயே. இதை செய்தால் மறுமையில் கேவலம், இதை செய்தால் நரகம், இதை செய்தால் நாளை மறுமையில் குருடனாக எழுப்பாட்டப்பட வேண்டி வருமே என்பதெல்லாம் உனக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டதா இல்லையா அடியானே? ஞாபகம் ஊட்டப்பட்டது. ஃபனசீதஹா, அதை மறந்தாய். இது நீ உனக்கு செய்த மோசடி, இது நீ உனக்கு செய்த மோசடி. கதாலிக்கல் யௌம துன்சா, நீ அந்த மோசடி செய்தாயே, என்னை மறந்தாயே, அதனால இன்றைய நாள் நானும் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை, நாளை மறுமை கணவன் மனைவி விட்டு விரண்டோட கூடிய நாள். மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நண்பர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். அங்கே தேவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அந்த மண்ணிலே, அந்த மஹ்ஷருடைய மண்ணிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அடியானே உன்னை மறந்து விட்டேன் என்றால் யாரிடத்தில் எம்மால் போக முடியும்? யாரிடத்தில் போக முடியும்? எனவே தனக்குத்தான் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், தன்னை ஏமாற்றி விடாதீர்கள்.
தன்னை ஏமாற்றி விடாதீர்கள். தனக்கே தெரியுதில்லை தன்னை ஏமாற்றுறது, தனக்கே தெரியுதில்லை தன்னை ஏமாற்றுறது. அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், ஏன் அடியானே நீ ஏமாற்றிக் கொண்டாய், உன்னை அல்லாஹ்வுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னை ஏமாத்தாம நீ வாழணுமா, அதுக்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்றான், ஒன்றை சுத்தமாக்கிக் கொள், அது அசுத்தமாக்கிறார், அதுதான் உள்ளம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதன் தன்னை ஏமாற்ற மாட்டான், தன்னை ஏமாற்ற மாட்டான். ஏன்? உள்ளம் பரிசுத்தம், உள்ளம் பரிசுத்தம். தன்னை பற்றி கவலைப்படுகிறார், தன் மறுமையை பற்றி யோசிக்கிறார், தன் மௌத்தை பற்றி யோசிக்கிறார். அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார்? தன்னை ஏமாற்ற மாட்டார். அல்லாஹ் சொல்லுகிறார், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார், உள்ளத்தை அசுத்தப்படுத்தியவர், உள்ளத்தை அழுக்காக்கி கொண்டவர் தோல்வி அடைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே எம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக உள்ளம் யாருடைய உள்ளம் இருக்குமோ அவர் தன்னை ஒரு காலமும் ஏமாற்ற மாட்டார். பாவ சூழல் வரும் போது சிந்திப்பார் மௌத்தை. அதானுடைய சத்தம் கேட்கும் போது மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. அல்லாஹ் தடுத்ததில் கரத்தை வைக்கும் போது நான் என்னை ஏமாற்றி விடக் கூடாது. ஏன்? ஷைத்தான் எம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். உலகமும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்ற இந்த குரூர், இந்த வார்த்தை இதுவும் ஒரு விதமான ஏமாற்றம். ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை ஏமாற்றும் ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, எம்மை ஏமாற்றுவதற்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. நாமே எம்மை ஏமாற்றுகிறோம் என்றால் நாம் யார் தெரியுமா? கோழைகள். எம்மை பாதுகாக்க தெரியவில்லை என்றால் நாம் யார்? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் எல்லாம் கோழைகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ, வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். யா அல்லாஹ், கோழைத்தனத்தில் நின்ன பாதுகாத்து. நபியுடைய துஆ, கோழைத்தனத்தை தந்து விடாதே யா அல்லாஹ், எனக்கே நான் கோழையாக இருக்கிறேன். பாவத்தை தடுக்க முடியாத கோழை நான், உன்னை சுஜூத் செய்ய முடியாத கோழை நான், ஹராமான தொழிலை விட முடியாத கோழை நான், ஹராத்தை பார்க்காமல் இருக்க முடியாத கோழை நான். யா அல்லாஹ், எனவே அந்த கோழை தனத்தில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக. யார் கேட்டதுவா? எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா. கண்ணியமானவர்களே, எனவே எம்மையும் நாம் ஏமாற்றி விடக் கூடாது. இரண்டாவது ஏமாற்றம், அதுதான் தொழிலில், சம்பாத்தியத்தில், கொடுக்கல் வாங்கலில் உண்டாகக்கூடிய ஏமாற்றம். மிக பயங்கரமான ஏமாற்றம். பலர்கள் இதிலே இருக்கிறார்கள். சிலர்களுக்கு தொழில் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. எப்படி சிலர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கிடையாது. உடலில் சக்தி இருக்கலாம், சக்தி இருந்து விட்டது என்பதற்காக அவரால் திருமணம் முடியும் என்பதல்ல. திருமணத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு, இலக்கணம் உண்டு. அதை பத்தி பேசினா கடைசியில நிக்காஹ் பயனா போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது போல தொழிலுக்கும் சில இலக்கணம் உண்டு. எல்லோருக்கும் தொழில் செய்ய முடியும் என்ற ஒரு முறை இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. எவன் ஏமாற்றுவானோ அவனுக்கும் தொழில் செய்ய முடியாது. எவன் ஏமாந்து கொண்டே இருப்பான், ஒரு தடவை பரவாயில்லை, இரண்டாவது தடவை பரவாயில்லை, ஒரு முஃமின் ஒரு பொந்திலே அவன் தீண்டப்பட்டால் இரண்டாவது தடவை அவன் தீண்டப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது. விளங்கிக் கொள்ளணும். இவனுக்கிட்ட கொடுத்தா நான் மாட்டுவேன், இவனுடைய சேர்ந்தா நான் மாட்டுவேன், இவன் சுவரா என்ன குழியில போடுவான் என்று தெரியுமெண்டா அவனை நம்பி கொடுக்கிறவர் இருக்கிறாரே அவருக்கு தொழில் செய்ய முடியாது, அவருக்கு தொழில் செய்ய முடியாது. இஸ்லாத்தில் ஹராம், ஹராம்.
பங்களோட் ஆகிக் கொண்டே இருக்கிறார். தொழில் செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன செய்யறது? தொழில் செய்யவே முடியாது. ஏனென்றா இவர் மட்டுமல்ல கஷ்டத்தில் விழுகிறது, இன்னொருவரும் சேர்ந்துதான் கஷ்டத்தில் விழுகிறார். இன்னொருவரும் சேர்ந்துதான் கஷ்டத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழில் சம்பாத்தியத்தில் நடக்கக்கூடிய ஏமாற்றங்கள் ஏராளம். கொடுக்கல் வாங்கலின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறார்? ஹலால தின்னுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஹலால், சம்பாதிங்க ஹலால. ஹராத்தில கை வச்சிடவானம். வட்டி, மோசடி. வட்டி என்பது மோசடி, அளவை நிறுவையில் மோசடி, ஏமாற்றம். இன்னது இன்ன தரம், ஆனால் தரத்தை உயர்த்தி பேசுவாரு. ஏமாற்றம், வியாபாரத்தில் நடக்கும் ஏமாற்றம். நபி அவர் என்ன சொன்னாங்க? மன் கஷனா ஃபலைஸ மின்னா. யாரு எங்களை ஏமாற்றுவானோ அவன் எங்களை சேர்ந்தவன் இல்லை. எங்களை ஏமாற்றுவான் யாரு, அவன் இந்த உம்மத்தை சேர்ந்தவனே இல்லைன்றான். அப்ப இந்த உம்மத்தில ஏமாத்துறவனுக்கு இடமே கிடையாது. நாளை மறுமையிலையும் ஏமாத்திரவன் வாராண்டு வைங்க. தௌபா இல்லாம யாரை ஏமாத்திரானோ அவன் மன்னிப்பு இல்லாம ஒரு மறுமைக்கு வர்றான்டா, அந்த மனிதன் யாருடைய உம்மத்தில் இருப்பான்? அல்லாஹ்வுடைய தூதருடையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தே முஹம்மதியா என்ற முத்திரை அவனில் குத்தப்பட்டிருக்க மாட்டார். மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எம்மால் யாரும் ஏமாற்றி விடக் கூடாது. சம்பாதியுங்கள், எந்த தரத்திலும் உங்களுக்கு சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிப்பின் இலக்கணத்தை மறந்து சம்பாதித்து விடாதீர்கள். அந்த சம்பாதிப்பின் வரையறையை தாண்டி சம்பாதித்து விடாதீர்கள். இஸ்லாம் சம்பாதிப்பதற்கு முறை சொல்லுகிறது. இந்த சம்பாத்தியத்தில் இருவருடைய, அதாவது பொருத்தமும் வேண்டும். வாங்குபவர் விற்பவருடைய பொருத்தம் வேண்டும். ஒருவர் ஒருவரை ஏமாற்றிவிடக் கூடாது. எந்த கட்டத்திலும் ஏமாற்றிவிடக் கூடாது. உண்மையை மட்டும் தான் பேச வேண்டும். ஒரு மனிதன் உண்மையை பேசி உண்மையை சொல்லி வியாபாரம் செய்கிறாரா, நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானது. பொய்யை சொல்லி வியாபாரம் செய்கிறார், அல்லாஹ் அதிலே அவருக்கு அழிவை கொடுப்பார், அழிவை கொடுப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சொன்னார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து, அத்துஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகளே, நல்லா நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வியாபாரிகள் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார்கள் கெட்டவர்களாக. சொன்னதோட சஹாபாக்களுக்கு உள்ளத்தில் எல்லாம் ஒரு விதமான நடுக்கம். ஒரு சஹாபி ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா என்ன யா ரசூலல்லாஹ், விளங்கலையே. நாமெல்லாம் வியாபாரிகள், நாமெல்லாம் வியாபாரிகள், எம்முடைய நிலையும் அதுவா? இல்லா மனித்தகா. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப பிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப பிரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை தவிர தெரியுமா? இவர்களை தவிர அடுத்தவர்கள் எல்லோரும் கெட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். எப்படியும் சம்பாதிக்கலாம், எவனையும் ஏமாற்றலாம், தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி, தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, தனக்காக வேண்டி மட்டும் பார்த்து எதையும் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கக்கூடிய, தான் பலர்களை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறானே, அவர்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா மனித்தகா. யாரை தவிர தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்ய, அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்ய. வியாபாரத்துடைய நோக்கம் நலவு நடக்கும், அடுத்தவன் லாபம் அடையும், அடுத்தவன் கஷ்டமும் இல்லாம போகும். வியாபாரத்துடைய நோக்கம் தான் மட்டும் அக்கவுண்ட் நிறைக்கிறதல்ல, தானும் தன் குடும்பமும் மட்டும் வாகன வசதி, வீடு வசதி எல்லா அமைப்புலையுமே கூடிக்கொண்டு போறதல்ல. நலவுக்காக வேண்டி வியாபாரம் செய்ய, அவங்களுக்கும் நலவு கிடைக்கும் வியாபாரம் செய்ய. உண்மை சொல்லி வியாபாரம் செய்ய, உண்மை பேசுகிறார், உண்மை. இது இன்ன தரம் தான், உண்மையை சொல்லுகிறார். இது இன்ன விலைதான், உண்மையை சொல்லுகிறார். இவர்களை தவிர யார்? 3 பேர். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
உலகம் நிறைந்திருக்கிறது இந்த அநியாயத்தினால். அதில் நான் இருக்கக்கூடாது, என் குடும்பம் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு அநியாயம் இல்லாத வியாபாரத்தை கற்றுக் கொடுங்கள், மோசடி இல்லாத வியாபாரத்தை கற்றுக் கொடுங்கள். ஹராத்தை படித்து கொடுத்து விட்டு நீங்கள் மரணித்தால் அவன் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடம் நீங்களும் பிடிக்கப்படுவீர்கள், நீங்களும் பிடிக்கப்படுவீர்கள். யார் மூவர்? உண்மை சொல்லி வியாபாரம் செய்தார், நலவுக்காக வேண்டி வியாபாரம் செய்தார், அதே போல அல்லாஹ்வை பயந்து கொண்டார். இந்த 3 பேரையும் தவிர அடுத்தவர்கள் நாளை மறுமையிலே கெட்ட வியாபாரிகளாக, கெட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எம்மெல்லாம் பாதுகாத்திடுவானா. அதிகமானவர்கள் மாட்டுவார்கள் நிச்சயமாக. உணரவில்லையா? உலகத்தில் சொத்து செல்வம் மட்டும் தான் நோக்கமா? பொருளீட்டுவது மட்டும் தான் நோக்கமா? தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமா? நாளை மறுமையில் கெட்டவர்களின் கூட்டத்தில் எழுப்பாட்டப்படுவார்கள். அவர்கள் உம்மத்தே முஹம்மதியாவில் கூட அவர்கள் நிறுத்தாட்டப்பட மாட்டார்கள். இவர்களுக்காக அன்பு நபி அவர்கள் சுஜூதிலே விழுந்து மன்றாடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் மீது சத்தியமாக நடக்க மாட்டாது. ஏன் சொல்லுகிறேன் இவ்வளவு உறுதியாக? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிவிட்டார்களே, ஏமாற்றியவன் இந்த உம்மத்திலேயே கிடையாது, இந்த உம்மத்திலே கிடையாது. யாரையும் ஏமாற்றி விடாது. வார்த்தை பேசும் வார்த்தையில் கூட, வாக்களிக்கும் வாக்குறுதியில் கூட ஏமாற்றம் செய்து விடாது. இப்படி தருவேன், இப்படி செய்வேன் என்றால் அதை அப்படியே செய்து விடுங்கள். ஏதோ முன்ன பின்னவா அழகான முறையில் பேசி செய்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர்கள் வியாபாரத்தில் தான் முன்னேற வேண்டும், அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்லை நினைத்தவர்கள் இவனை நம்பி அவர் கொடுத்தார், நல்லவர் கொடுத்தார் நம்பி, ஆனால் மோசடி செய்து விட்டார். கொடுக்கல் வாங்கல் மோசடி, பணத்தை கொடுத்தார், மோசடி செய்து விட்டார். எத்தனையோ பேருக்கு நாட்டை விட்டு நாடு வாங்கிட்டார். யூகேலையும் எங்க யூகேல இருக்கிறாங்க, ஜப்பான்ல இருக்கிறாங்க. யார் அவர்கள்? பலர்களுடைய கோடிகளை எடுத்துக் கொண்டு போனவர். அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பானா? அவர் நிம்மதியா இருப்பாரா? நிச்சயமாக நிம்மதி இருக்க மாட்டார். ஏன்? அநியாயக்காரனுடைய அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீரை அல்லாஹ் அவ்வளவு பெருமதியாக வைத்திருக்கிறார். நெருப்பு சகோதரர்களே, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீர் நெருப்பு. அவன் வடித்தால் அந்த நெருப்பு தன் மீது மூட்டப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இத்தகி தஅவத்தல் மظلوம். அநீதி இழைக்கப்பட்ட துஆவை நீங்க பயந்து கொள்ளுங்க. அது துஆ அல்லது பதுவா. பதுவா செய்வான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அதனால நான் சொன்னாங்க, பயந்து ஒரு கட்டம் பார்ப்பான், 2வது கட்டம் பார்ப்பான், கொஞ்சம் காலம் பார்ப்பான், அதுக்கு மேல் அவனாலையும் பொறுக்க முடியாது, அவனும் மிச்ச கஷ்டத்தோடு இருக்கிறான் என்று நினைக்க வரக்கூடிய கட்டம் அவன் கையை தூக்கத்தானே செய்வான். நியாயமா இல்லையா? கையை தூக்கத்தான் செய்வான். இல்லண்டா இவனு யாரை ஏமாற்ற வேண்டி வரும். அடுத்தவர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று பயப்படக்கூடியவன் அல்லாஹ்விடத்திலே கரத்தை தூக்கினால், கண்ணீரை வடித்தால், அநியாயம் செய்தவனுடைய நிலை என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கும்? நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவனுடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலே உயர்த்துவான் வானத்துக்கு. துஸாது இலா ஸமா கஅன்னஹா ஷிராரா, நெருப்பாக உயர்த்தப்படும். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய துஆவே நெருப்பு. யார்? அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ. ஏமாற்றிடவானம், அவன் கையை தூக்கினா ஏமாற்றப்பட்டவன், அது எம்முடைய வாழ்க்கைக்கே நெருப்பாகிவிடும். அதனால எந்த கட்டத்திலும் ஏமாற்றம் யாருக்கும் கொடுத்து விட வேண்டாம், யாருக்கும் கொடுத்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுடைய பஜாரிலே போய் கொண்டிருக்கிறார்கள். போகக்கூடிய நேரம் மேல் பகுதி மின்னிக் கொண்டிருக்கிறது, அதாவது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த நேரம் திடீரென்று கையை உள்ளுக்கு விட்டு போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குவியலாக வைத்திருந்த தானிய குவியலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கையை போட்டு பார்க்கிறாங்க, உள்பகுதி ஈரமாயிருக்கு. மிக கவனம் வியாபாரி, கொள்முதல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாரும் தான், எல்லா வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் தான். ஒன்றோடு லோக்கலோட ஒரிஜினல் லோக்கலோட கலந்து கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் இது பாடம். எம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே பாடம் உண்டு. இந்த மோசடி செய்து விடாதீர்கள் யாருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மஹாலயா சாஹிபு தாம், இந்த உணவுக்கு சொந்தக்காரனே, தானியத்துக்கு சொந்தக்காரனே, இது என்ன நடந்திருக்கிறது? வெளிப்பகுதி காஞ்சிருக்குது, உள்பகுதி ஈரமாயிருக்கு. யா ரசூலல்லாஹ், நேத்து பெஞ்ச மழைக்கு கொஞ்சம் நனைஞ்சு போச்சு, அதனாலதான் அதை கீழே வச்சு மேல. ஏன் நீ அந்த பகுதியில மேல வைக்க இருந்துச்சு, ஏன் அதை கீழே வச்சாய்? ஏமாற்றுவதற்கு. அதனால் மன் கஸனா வலைஸ மின்னா, எம்மை ஏமாற்றுபவன் இந்த உம்மத்தை சார்ந்தவனே கிடையாது என்றார். ஏமாற்றம் செய்து விடாதே. மிக கவனம். வியாபாரம் சம்பாதிக்கலாம் எப்படியும். அதனால் தான் அல்லாஹ் அந்த சம்பாதிக்கும் பணத்துக்கு கேள்வி கணக்கை வைத்திருக்கிறான். கேட்பான் அல்லாஹ், எவனை மோசடி செய்து சம்பாதித்தாய்? நீ வாகனம் வாங்கி இருக்கிறாய், ஆடம்பரமாக வாழுகிறாய், பெரிய அளவில் வீடு கட்டிருக்கிறாய், யாருடைய பணம்? எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய வேதனை, எத்தனை பேருடைய குடும்ப பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்ப முடியுமா? மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எம்மால் கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில் மோசடிகள் நடந்துவிடக் கூடாது. பலர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், பாவப்பட்டவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏமாற்றப்பட்டவர்களே பொறுமையாக இருங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் கரம் ஏந்தும் ஒவ்வொரு துஆவும் அது நெருப்பாக போகும். அல்லாஹ்விடம் நெருப்பாக போகும். அநியாயம் செய்தவர் நிச்சயம் அனுபவிப்பார். சிலர்களை பாருங்கள், கடன் கொடுத்திருப்பார்கள். பழைய கட்டங்கள். சமீபத்திலே ஒருவரை சந்தித்தேன் உம்ராவுடைய பயணத்தில். சொல்லுகிறார், மௌத்தா போயிட்டா அந்த மனுஷன். யாரு? கடன் வாங்கி தர வேண்டியவன் மௌத்தா போயிட்டான். அதற்கு மன்னிக்க மாட்டேன் அவனை. ஏன் தெரியுமா? பணம் கையில் இருக்கும் போது பல கட்டங்கள் நான் கேட்டேன், பல கட்டங்கள் கேட்டேன். இருக்குது கையில, வசதியோடு இருக்கிறான், வாகனம் இருக்கிறது, எங்கெங்க போகணுமோ குடும்பத்தை கூட்டிட்டு போறான் வாரான். பாக்குற நேரம் என் வயிறு பத்துது. என்ன பணத்தை தர்றான் இல்லையே, லட்சக்கணக்கு கடன். ஆனா அவன் நல்லா இருக்கிறான். திடீர்னு மௌத்தா போயிட்டான். அவனை நான் எப்படி மன்னிப்பேன்? நாளை மறுமையில் அவன் பிடிப்பேன். நியாயம். மன்னிப்பது என்பது பெரும் தன்மை, அது வேறு. ஆனாலும் உலக வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக வாழுகிறான், பணத்தோடு வாழுகிறான். அந்த நேரம் பல தடவைகள் அலைய வைத்திருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் மன்னிக்கும் பண்பு வருமா? இடம் வருமா? சகோதரர்களே, அந்த நிலை உண்டாக்கி விடாதீர்கள். மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த பூமியிலே விசேஷமான ஒரு மரணம் இருக்கும் என்றால் அதுதான் ஷஹாதத். ஷஹீதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அவன் கடனோடு மரணித்தால் யுக்ஃபரு லிஷஹீது குல்ல தம்பின் இல்ல தைன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடனை தவிர. கஅபாவுடைய புடவையை நீ பிடித்து தொங்கி துஆ கேட்டிருப்பாய். ஆனால் நீ கடனாளியாக மரணித்தால் உன் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது, மன்னிக்கப்பட மாட்டாது. பயப்பட வேண்டும் சகோதரர்கள். கடனை தந்தவன் கண்ணீர் வடிக்கிறான். எத்தனை பேருடைய சோக வரலாறுகள் எம்மிடம் இருக்கின்றன. எத்தனை பேர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். நம்பி கொடுத்தார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபியார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை ஷஹீதாக்கப்பட்டார், இரண்டாவது தடவை ஷஹீதாக்கப்பட்டார், மூன்றாவது தடவையும் ஷஹீதாக்கப்பட்டார், உயிர் கொடுக்கப்பட்டு. இது நடக்க போற விஷயம் அல்ல. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் தெரியுமா? கடன் என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை உம்மத்து உணரட்டும் என்பதற்காக சொன்னார்கள். அந்த நிலைமையில் மூன்றாவது தடவையும் ஷஹீதாக்கப்பட்டு அவன் மீது கடன் இருக்குமாக இருந்தால் அவன் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டத்தில போற்றவான். உங்களால நல்ல நிலைமைகள் உண்டானதாக இருக்கட்டும், உங்களால யாரும் கஷ்டத்தில் விழுந்ததாக இருந்திடக்கூடாது.
ஒரு முஃமினுடைய பண்பு கிடையாது. சிலர்கள் ஆடம்பரமாக வாழுகிறார்கள். அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்குள் பலர்களுடைய கண்ணீரும் வேதனையும் இருக்கிறது. மிக கவனமாக இருக்கிறது. அது போலதான் பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நவீன காலம் வித்தியாசமான ஒரு காலமாக இருக்கிறது. பல பெற்றோர்கள் விளங்கவில்லை தன்னுடைய சொத்தை நான் எப்படி கொடுக்க வேண்டும். நாளைந்து பிள்ளைகள் இருக்கிறார். நாளைந்து பிள்ளைகள் இவருக்கு ஒரு ஃபேவரட் இருப்பார். அது ஒரு மகளாக அல்லது மகனாக அவருக்கு மட்டும் பெரியோரு பங்கு கொடுத்துருவார் ஹயாத்துடைய காலம். அடுத்தவர்களை பற்றி எட்டியும் பார்க்க மாட்டார். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதம் செலுத்தவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களை ஏமாற்றி விட்டீர்கள். அல்லாஹ் இதற்காக மறுமையில் பிடிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னாலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி, தன்னுடைய பிள்ளை ஒன்றுக்கு முத்தமிட்டார். அடுத்த பிள்ளைக்கு முத்தமிடல். நபி அவங்க கேட்டாங்க, நீ ஏன் அந்த பிள்ளைக்கு முத்தமிடல? முத்தத்தில் கூட நீதம் செலுத்தி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிள்ளையை மோந்துட்டு அடுத்த பிள்ளையை விட்டுடாது, அந்த பிள்ளையை முத்தமிடு. இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஒரு பிள்ளையை தூக்கி கொஞ்சினார். தன்னுடைய மடியில வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அடுத்த குழந்தையையும் தூக்கி அடுத்த மடியிலே நீ உட்கார வைத்தார், நீதம் செலுத்து. யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்னாருக்கு நான் மட்டும் கொடுக்க முடியுமா ஒரு கிஃப்ட்? நபி அவங்க சொன்னாங்க, அங்கேயும் நீ நீதம் செலுத்தி. நீதம் செலுத்தி நடக்குதா? நீதம் இல்லை என்றால் இதற்கும் மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான். பெற்றோர்களே கவனம். மோசடி, இதுவும் மோசடி, இதுவும் மோசடிதான். ஏன் மோசடி தெரியுமா? உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்றை விட்டு இன்னொன்றை நீங்கள் பார்க்கும் போது உள்ளம் துடிக்க மாட்டாதா? துடிக்க மாட்டாதா? துடிக்கும். ஒரு புள்ளைய கொஞ்சம் விளையாடுறார் அப்பா, இறக்க சரியான இறக்கம். ஆனா அடுத்த புள்ளைய பேர பிள்ளைய ஒரு விளையாடுறாரு இல்ல, கணக்கெடுக்கிறார் இல்லண்டா, நீங்க பெத்தெடுத்து விட்டீங்களே, உங்க புள்ள வேதனைப்படுவா. மோசடி. நீதம் செலுத்தவில்லை என்றால் அங்கே நடப்பது மோசடி. மௌத்துக்கு பின்னால் உங்கள் சொத்துகள் பிரித்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால், பிரிக்கும் போது பிள்ளைகள் பிரச்சனைகள் பிளவுகளை உண்டாக்கி கொள்வதற்கு முன்னால் பெற்றோர்களே, ஹயாத்தோடு இருக்கும் போதே பங்குகளை சரியாக பிரித்து கொடுத்து விடுங்கள். நீங்கள் மறுமையில் தப்பி விடுவீர்கள். இல்லை என்றால் மோசடி செய்தவர்களில் உங்களை அல்லாஹ் சேர்த்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதே போல உம்மத்தினுடைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எந்த கட்டத்தில் உம்மத்தை நீங்கள் ஏமாற்றி விடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தின் பொறுப்பு, அது நிர்வாக பொறுப்பாக இருக்கட்டும், அது மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், மதரசாவுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், ஊருடைய எந்த சங்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளில் அநியாயம் நடக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊசியின் அளவு அல்லது அதை விட அற்பமான அளவு ஒரு அநியாயம், ஒரு மோசடி நடக்குமாக இருந்தால் அதை நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வர வைப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மோசடி அல்லாஹ் விரும்ப மாட்டார். மோசடிக்காரனாக மரணித்து விடக்கூடாது. எந்த கட்டத்திலும் எம் மூலமாக யாரும் வந்துவிடக்கூடாது. உம்மத்தின் ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து அவர்கள் நம்புகிறார்கள், இவர்கள் நல்ல முறையில் நடப்பார்கள், இரக்கமாக இருப்பார்கள், பண்பாக நடப்பார்கள். சில மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகம் அராஜகம். மாஷாஅல்லாஹ், உங்களுடைய நிர்வாகம் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். ஒருத்தரையே திரும்ப திரும்ப போடுவாங்கடா. ஏன்? மக்களால் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சில விஷமிகள் வரும் இடையில கவனமா இருக்கும். அந்த விஷமிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கும் ஊர்களுக்கு மத்தியிலே சில ஷைத்தான்கள் ஊடுருவ வருவார்கள். அவைகளெல்லாம் நாம் ஊடுருவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. சில ஊர்களை பாருங்கள், பார்ப்பதற்கே பொறாமை, ஒரே கட்டுப்பாடு. ஏன் தெரியுமா சகோதரர்களே? நீதமாக நடக்கிறார்கள், அதனால் வழிபடும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை.
இதுதான் உண்மை. இதுக்கு நேர் மாற்றமாக சில ஊர்களை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். அவர்கள் நிர்வாகம் அல்ல, அரசியல் செய்கிறார்கள். அரசியல் செய்கிறார்கள், அராஜகம். அந்த மஸ்ஜிதுடைய உலமாக்கள், அந்த மஸ்ஜிதுடைய முஅத்தின்களுக்கு கூட நடப்பது மோசடிகள். மோசடிகள். ஊர் மக்களுடைய விடயத்திலும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு இன்னும் ஒரு சட்டம். பணக்காரர்கள் தூக்கி வைக்கப்படுகிறார்கள். ஒரு கஞ்சி பணம் கொடுத்தாருன்னா போதும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னா போதும், ஒரு 100 சிமெண்ட் மூட்டையை கொடுத்தாருன்னா போதும், அவர் என்ன செஞ்சாலும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏழைகள் அவமதிக்கப்படுகிறார்கள், மட்டம் தட்டப்படுகிறார்கள். இது மோசடி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்தினுடைய பொறுப்பை யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. நபி அவங்க துஆ கேட்டாங்க, உம்மத்தினுடைய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டு, யா அல்லாஹ் அவர்கள் மிருதுவாக நடந்தால் நீ அவங்களோட மிருதுவாக நடையாது. யாருடைய துஆ? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. மிருதுவா நடக்கறாங்களா? யா அல்லாஹ் நீ மிருதுவாக நட. ஃபர்ஃபுக் அலைஹிம், மிருதுவா நடந்து. உம்மத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு யாரி கடினமாக நடக்கிறார், கடினமா அவர் கண்டுகொள்ள மாட்டார், சிரிப்பு வராது. ஏன்னா அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார், சிரிப்பு வராது. அவர் இன்னும் பெரிய வீட்டுக்குள்ளே மனைவி மதிக்க மாட்டா, ஆனா இங்க வந்தா பெரியவர். அவர் வீட்டுக்குள்ளே புள்ள மதிக்கல, அவரு பெரியவர், இங்க சமூகத்துக்கு வந்துட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் உம்மத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு இந்த உம்மத்தினர்களை யார் கஷ்டப்படுத்துவார்கள், அன்ன சட்டம் இன்ன சட்டம் இப்படித்தான் அப்படித்தான் சிரமப்படுத்துவார்களோ, யா அல்லாஹ் அவர்களை நீ கஷ்டப்படுத்தியா அல்லாஹ். யாருடைய துஆ? அல்லாஹ்வுடைய தூதர். கவனமாக இருக்க. பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட நேரம் அதில் மோசடிகள் நடந்துவிடக் கூடாது. மோசடிகள் ஒரு வார்த்தையால் கூட மோசடி நடந்துவிடக் கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, மறுமை இலக்காக வைத்து வாழக்கூடியவர்கள் நாம். மரணம் காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அடையக்கூடிய மரணம் எம்மை வரவேற்கும் மரணமாக இருக்க வேண்டும், சுப செய்திக்குரிய மரணமாக இருக்க வேண்டும். எம்முடைய மரணம் எமக்கு நோவினையோ வேதனையோ கேவலமாகவோ இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ் யாரையும் ஏமாத்துற அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்திடார். அல்லாஹ் கிட்ட கேளுங்க, என்ன வியாபாரத்தை சுத்தமாக்கி தந்திரியா அல்லாஹ். என்னால யாரும் வளர்ந்ததா இருக்கட்டும் யா அல்லாஹ், என்னால் அழிஞ்சதா இருந்திடக்கூடாது. என்னால ஒரு மனிதன் நொந்தி உனக்கிட்ட கையேந்தி கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆக்கிடாதே யா அல்லாஹ். கேளுங்க அல்லாஹ் கிட்ட. நிம்மதி கிடைக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நடிகார்களை சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம்? இந்த உலகம் அல்லாஹ் என்ன சுஜூத் செய்வதற்கு மட்டுமா கொடுக்கிறான்? யூத்தி துன்யா லிமன் யுஹிப் வ லிமன் லா யுஹிப். அல்லாஹ் இந்த உலகத்தை விரும்புவனுக்கும் கொடுப்பான், விரும்பாதவனுக்கும் கொடுப்பான். இந்த உலகம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் விரும்பியவர்கள், அல்லாஹ்வால் விரும்பப்பட்டவர்கள் என்று நினைச்சிட வானம். அல்லாஹ் விரும்பாத அந்த காரூனுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் சொத்தை. புக்தனசருக்கும் அல்லாஹ் கொடுத்தான் உலக ஆட்சி. அல்லாஹ் விரும்பவில்லை, கொடுப்பான். ஆனால் நாம் தான் உணர வேண்டும், இதை கொண்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும். நியத்து வைங்கள் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வேறு வேறு வெளி தொடர்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வார்த்தையால் கூட மோசடி, பார்வையால் கூட மோசடி, அளவை நிறுவையில் மோசடி, எதிலுமே மோசடி, சொத்துக்களிலும் மோசடி, எதிலும் நடக்கவே மாட்டாது. அதற்குரியவனாக நான் ஆக மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள். அப்படி நடந்திருந்தால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை அவசரமாக தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள். உங்கள் மூலம் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள் இருந்தால் அவசரமாக இன்றைய போய் சந்தியுங்கள். உங்களை ஏமாத்திட்டேன், தூரத்தில் இருக்கிறார், ஒரு கோலை போடுங்க. எத்தனையோ கோல் போட்டாரு, இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கட் பண்ணி கடைசியா பிளாக் பண்ணி விட்டார். நீ பிளாக் பண்ணி, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட மாட்டாது. நேரத்துக்கு நேரம் அது போய்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்றால், சுப செய்திக்குரிய மரணமாக இருக்க வேண்டும் என்றால்
வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாதே என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படியான இஸ்லாமிய மரணம் கிடைக்க வேண்டும் என்றால் மோசடி இல்லாத ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழவும் வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் மன்னித்து அவன் விரும்பக்கூடிய பரிசுத்த அடியார்களின் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திரு யா அல்லாஹ். அன்பு உன் பொருத்தம் வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எம்மை நம்பி பலர்கள் எம்மோடு கூட பழகுகிறார்கள் யா அல்லாஹ். எந்த கட்டத்திலும் அவர்களை ஏமாற்றக்கூடிய முனாஃபிக்குகளாக எம்மை ஆக்கிவிடார். எம்மோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு ஏமாற்றக்கூடியவர்களில் முனாஃபிக்குகள் எம்மை சேர்த்து விடாது யா அல்லாஹ். எம்மை நம்பி இருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு மோசடி செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய பெற்றோர்களாக எம்மை ஆக்கிவிடாது யா அல்லாஹ். எமக்காக வேண்டி வாழக்கூடிய முழுக்க அர்ப்பணித்திருக்கக்கூடிய எம்முடைய பெற்றோர்களுக்கு மோசடி செய்யக்கூடிய பிள்ளைகளாக எம்மை ஆக்கிவிடாதே அல்லாஹ். எம்முடைய கரங்களிலே பொறுப்புகளை தந்திருக்கிறார். நம்முடைய பொறுப்புகளுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களை எம்மை ஆக்கிவிடாதே அல்லாஹ். எம்முடைய தொழில்களில் எந்த மோசடியை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ். ஒரு ஊசி அளவு அல்ல அதை விட அற்பமான ஒரு மோசடி கூட எம் மூலம் யாருக்கும் நடந்து விட கூடாது யா அல்லாஹ். அப்படியான நிலைமையை உண்டாக்கி விடாது யா அல்லாஹ். யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்டு நம்பி ஏமாந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ ஆறுவதை கொடு. அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை விட சிறந்ததை நீ அவசரமாக கொடு. அவர்கள் எதையெல்லாம் இழந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த கண்ணீர்களை நீயே துடைத்து விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எம் அனைவரையும் உன்னுடைய நல்லடியார்கள் சேர்த்து விடுவாயாக யா அல்லாஹ். இஸ்லாத்தை புரிந்து வாழும் பாக்கியத்தை தந்து விடியா அல்லாஹ். சொர்க்கத்துக்காக வாழும் பாக்கியத்தை தந்துவிடு. உன்னை மறுமையில் பார்க்கும் பாக்கியத்தை அடைவதற்கான வாழ்க்கையை தந்துவிடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, ஹஜ் நெருங்கி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ஹஜ்ஜுக்காக வேண்டி பலர்கள் தயாராக இருக்கிறார்கள். இரக்கம் உள்ளவனே, ஹஜ்ஜை நிறைவேற்றும் வரை அவர்களுக்கு வபாத்து மௌத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். எல்லா டிராவல்ஸ்களையும் பொருந்திக் கொள்ளியா, நேர்மையாக நடக்கக்கூடிய ஆக்கிவிடியா அல்லாஹ். எந்த அநியாயம் எந்த ஹாஜிக்கும் செய்யாதவர் ஆக்கிவிடியா அல்லாஹ். உனக்காக செய்யக்கூடியவர் ஆக்கிவிடியா அல்லாஹ். உன்னுடைய வீட்டின் விருந்தாளிகள் என்ற உணர்வோடு, உன்னுடைய விருந்தாளிகள் என்ற உணர்வோடு நடக்கும் பண்பை ஒவ்வொரு டிராவல்ஸ் உடைய உரிமையாளர்களுக்கும் ஹாதிமீன்களுக்கும் கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எந்த ஒரு தடையையும் உண்டாக்கி விடாதே. பிரயாணங்களை லேசாக்கி கொடுத்து விடு, அமல்களை லேசாக்கி கொடுத்து விடு. அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜுல் மப்ரூராக ஆக்கி விடு. அவர்கள் செலவழித்ததை விட பன்மடங்கு அவர்களுக்கு நீ கொடுத்து விடு. யாரெல்லாம் ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை நீ அவசரமாக நசீபாக்கி விடியா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். இரக்கம் உள்ளவனே, நாட்டு நிலைமை சீராக்கி விடியா அல்லாஹ். எல்லா விதமான அட்டூழியங்களில் இருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாத்து, எம்முடைய நாட்டை பாதுகாத்து, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்களை விட்டும் எம்மையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து விடு, நாட்டை பாதுகாத்து விடு அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட முடிவை தந்து நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.